வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். நான் பார்த்தீங்கன்னா 12வது லீவ்ல தான் ஆண்டவர வந்து நான் அறிந்து கொண்டேன். என் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க, பொண்டுன்றவங்க வந்து எங்க வீட்ல வந்து கிறிஸ்துமஸ் ஈவ் நடக்குது. அந்த பிரேயருக்கு வந்து கலந்துங்கன்னு சொல்லி அம்மாகிட்ட சொன்னாங்க. இந்து குடும்பத்துல, இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு என்னன்னா, இத எல்லாருமே என்னுடைய சாட்சிய வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுல அந்த வீடியோ ஷார்ட்டா முடியணும் அப்படின்றதுனால, நான் வந்து சிம்பிளா சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். இது வந்து உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு சாட்சி. தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் வந்து தகுதிப்படுத்தி வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சாட்சிய இந்த வேளையில நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். அவங்க வந்து பிரேயர் கூப்பிடும்போது எனக்கு வந்து அ போணும்னு ஆசை. ஆனா வந்து வீட்ல நெறைய வேலை இருந்தது. அதுல ஏதோ ஒரு ஹிந்து பண்டிகைன்றதுனால, அந்த வேலையில வந்து நான் ஈடுபடணுன்ற அவசியம் ஏற்பட்டதுனால, "நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வரல" அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் உள்ளத்துல அவர்கிட்ட பேசினேன், "அப்பா, எனக்கு இந்த பாக்கியத்தலாம் நீங்க தருவீங்களா? எனக்கும் பிரேயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு வந்து பிரேயர் பண்ணணும். உங்களுடைய நாமத்த நான் மகிமைப்படுத்தணும்." அப்படின்ட்டு சாதாரணமா ஒரு தகப்பன்கிட்ட பேசுற மாரி பேசினேன். "நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நான் உங்கள பார்க்கணும். எனக்கு வந்து நீங்க அந்த கிருபைய தாங்க" அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து கேட்டுட்டு அம்மா வந்து கேட்டேன். அவங்க வந்து எனக்கு எதுவும் புரியல. ஏதோ ப்ரேயர் பண்ணாங்க. நான் போனேன்னு சொன்னாங்க. ஆனா நான் உள்ளத்துல அவர்கிட்ட கேட்டேன். "அப்பா, நான் உண்மையான கடவுளா நீங்க இருந்தா நான் உங்கள பார்க்கணும்னு" கேட்கும்போது அன்னைக்கு இரவே நான் வந்து அவர தரிசிச்சேன். அப்போ வந்து எனக்கு அவரு வாய அசைச்சு பேசுறத சொல்லிக் குடுத்தாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் சொன்னேன். ரிப்பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலைல அம்மாட்ட சொன்னோனே, "நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. எனக்கு வந்து கால்ல வந்து ஒரு கால் நடக்க முடியாது. போலியோ 1½ வயசுலயே போலியோ வந்து அஃபெக்ட் ஆச்சு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து, "உனக்கு கால் நல்லாயிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வந்து பிரேயருக்கு போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் உண்மையா சொல்றேன். எனக்கு வந்து முடியல. நான் என்னைக்கு வந்து இயேசுநாதருடைய கரத்த பிடிச்சேனோ, அன்னைக்கே என்னுடைய பிரேயர் என்னவா இருந்துச்சுன்னா, "அப்பா, நான் என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு நீங்க அப்பாவா இருக்கணும். நான் உங்க பொண்ணா இருக்கணும். எனக்கு வேற எதுவுமே இந்த உலகத்துல வேணாம். நான் வாழ்ந்தா உங்களுக்காக வாழணும். உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். எனக்கு கால் நல்லாவணுன்றதுக்கு தான் அம்மா என்ன உங்ககிட்ட அனுப்புறாங்க. நான் உண்மையா சொல்றேன்ப்பா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் உங்க பொண்ணா இருக்கணும். நீங்க வந்து என்னுடைய அப்பாவா இருக்கணும். உங்களுக்காக நான் வாழணும்." இது மட்டும் தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேயருக்கு போன உடனே எனக்கு அந்நிய பாஷை, அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம்லாம் என்னான்னே தெரியாது. அப்பவே எனக்கு எல்லா அபிஷேகத்தையும், எல்லா ஆசீர்வாதமும் வீட்ல இருந்தபடியே நான் ஜெபிக்கும்போதே அந்த ஆசீர்வாதத்த எனக்கு குடுத்தாரு. அதுக்கப்புறம் நெறைய தடைகள்லாம் வந்தது. எல்லா தடைகளையும் மீறி ரகசியமா நான் போயிட்டு வருவேன். தெரிஞ்சா உதவாங்குவேன். நெறைய எனக்கு அடிகள் குடுக்க தான் எனக்கு வந்து ஆசீர்வாதங்கள வந்து அதிகமா குடுத்தாரு. எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. எப்படி ஜெபிக்கணும், எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும். நான் வந்து ஆண்டவர்கிட்ட அழுது பிரேயர் பண்ணேன். "உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க. என்ன வந்து நீங்க மன்னிங்க. என்ன நீங்க ஏத்துக்கோங்க. இந்த கல்வாரி பாடுகள் எனக்காக தான் நீங்க பாடுகள அனுபவிச்சீங்க. அந்த பாடுகள்ல எனக்கு உரிமை குடுங்கன்னு" சொல்லிட்டு ஒரு தப த தக தகப்பன்கிட்ட வந்து அழுவது போல நான் அழுது பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ண அந்த ஆசீர்வாதத்தலாம் எனக்கு குடுத்தாரு. அந்த அனாயிண்டிங் எல்லாமே எனக்கு வீட்ல கிடைச்சது. நான் அத சொல்லும்போதும் அதுதான் அபிஷேகம்ன்றது தெரியாமலே எனக்கு வந்து ஆண்டவர் அபிஷேகம் குடுத்தாரு. ஆசீர்வாதம் குடுத்தாரு. என்ன வழிநடத்தினாரு. இப்ப வந்து எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா, 49 வயசு ஆகுது. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். 48 முடிஞ்சு 49 நடக்குது. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஆல்ஃபா ஸ்கூல்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நியூ மாடல்ல அ அ 20 வருஷமா, 17 வருஷமா ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து 20 வருஷமா நான் ஸ்கூல் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன். என்ன வந்து ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு வந்து ஆலோசனை சொல்லணும், கவுன்சிலிங் குடுக்கணும். அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணணுன்றது வந்து எனக்கு ஆசீர்வதித்து குடுத்துருக்காரு. வீட்ல நெறைய எதிர்ப்புகள் இருந்தாலும், என்னோட கணவர் மேரேஜ்க்கு அப்புறம் கன்வெர்ட் ஆனாரு. அதுவும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் அந்த மேரேஜ் கூட இந்து பேக்ரவுண்ட்ல தான் மேரேஜ் பண்ணாங்க. என்னுடைய சாட்சி கேட்டு தான் என்னுடைய கணவர் வந்து கன்வெர்ட் ஆனாரு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் பேர் வந்து ஜாய்சன். அவன் வந்து இப்ப 8த் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த குடும்பமே வந்து ஆண்டவர் குடுத்த கிஃப்ட். நான் வந்து பைபிள் காலேஜ்ல படிக்கிறதுக்கும், கீபோர்ட் வாசிக்கிறதுக்கும், அ எல்லாத்துலயுமே ஹிந்தி, பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சித்தம் தான் இதுவரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. நான் இத ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன். அவர் செஞ்ச அதிசயங்கள, அற்புதங்களையும் சொன்னா, எவ்வளோ நாள் சொன்னாலும் போதாது. அந்த அளவுக்கு என்ன வந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மள முழுமையா அவர்கிட்ட ஒப்புக் குடுக்கணும். நீங்க என்னுடைய அப்பாவா இருக்கணும். நான் உங்க பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சரண் பண்ணணும். எனக்கு கால்ல பலவீனம் இருக்குதுன்றத வந்து
என்னை ஃபீல் பண்ணவே விட மாட்டாரு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மத்தியிலும் என்னை வந்து ஆண்டவர் சாட்சியா வழிநடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாருமே செய்ய முடியாத வேலைகள் எல்லாமே எனக்கு செய்யற அளவுக்கு ஒரு பலனை கொடுத்து என்னை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லா பாடுகளுமே. ஆனா நம்ம பரலோக ராஜ்யத்துல ஆண்டோடு இருக்கும்போது நித்தியமா 1000 காலம் அவரோட அரசாட்சியில நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாரும் நார்மலா இருப்போம். இந்த பலவீனம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால எனக்கு பலவீனம் இல்லைன்னு யாராவது சொல்லும்போது தான் எனக்கு அது ஞாபகமே வரும். அந்த அளவுக்கு என்னை வந்து ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்திட்டு இருக்கிறாரு. நான் 12வது லீவ்ல இருந்து இது வரைக்குமே ஆண்டோடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, நீங்க என்னுடைய தகப்பனா இருக்கணும். நான் வந்து என்னைக்குமே அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து நான் சொல்லி எந்த ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கறதில்ல. அதனால நம்மள முழுமையா நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இருக்காது. உங்களை சரண் பண்ணுங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், அப்பா கூட நான் இருக்கிறேன், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் எல்லா இடத்துலையும் போறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதை நான் ஏன் ஷார்ட்டா முடிக்கிறேன்னா, கண்டிப்பா என்னுடைய சாட்சியை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்கேன். இந்த சாட்சியை கேட்டு எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்றேன். அப்பா, இந்த சாட்சியை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கரத்துல ஒப்பு கொடுத்துறப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்க அன்பினால் உங்க ஆசீர்வாதத்தினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்க பிள்ளையா ஏற்று உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் உடைய அபிஷேகத்தினால நிரப்பி தேவ மகிமையினால நிரப்பி நீரே தகப்பனாக இருந்து ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உடைய பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய ராஜ்யத்துல பங்கு பெற உடைய சமாதானத்தினால நிரப்பப்பட இந்த வேலையை நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மிக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரம் நீங்க எதுவுமே டிஃப்ரெண்டா பாடணும்னு அவசியம் இல்லை. ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கையா உறுதியா முழு மனதோட பேசுங்க. கண்டிப்பா ஆண்டவர் கேட்பாரு. நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய கருத்தை நீங்க புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆலோசனை தந்து சரியான முறையில வழி நடத்தி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.